திருச்சியில் எங்கேயாவது ரோஸ் மில்க் குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ரோஸ் மில்க்னு எந்த கடை நல்லா ஃபேமஸ், எந்த கடையில் ரோஸ் மில்க் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணா அப்போ தான் எனக்கு இந்த கடை கிடச்சிச்சு. பைக்கில் போயிட்டு இருந்தேன். ஸோ தில்லை நகருக்கு, தில்லை நகரில் தான் அந்த கடை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ தில்லை நகர் ஃபஸ்ட்டு கிராஸில் அந்த கடை இருக்குது. இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ராஜா. ஸோ நல்லா கடை நீட்டாக வச்சுருந்தாங்க, அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு இடத்த வந்து அவ்வளோ க்ளீன் பண்ணி அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க கடை. சரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மெனுவில், அதாவது அவங்க வச்சுருக்கிற மெனுவில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய வகையான ரோஸ் மில்க் இருக்குது. ஸோ நிறைய வகையான மில்க்கும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு மில்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மில்கில் தான் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரோஸ் மில்க்குக்கும் சரி எல்லாத்துக்குமே அந்த மில்க் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கடையில் உள்ள அந்த மில்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரோஸ் மில்க் பார்க்கணுமே, மிக்சியில் போட்டு கரகரன்னு அடிக்கிறாங்க. ஸோ சர்க்கரை போட்டு அவங்க மில்க் ஷேக்கு உண்டான ஒரு பவுடர் போட்டு ஸோ பால் போட்டு கரகரன்னு அடிக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நாக்கு ஊறிச்சு. அவ்வளோ கலராக இருந்துச்சு ரோஸ் மில்க்கு. இவ்வளோ கலராக இருக்கிற ரோஸ் மில்க்கு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். நான் என்ன ரோஸ் மில்க் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா கால்கான் ரோஸ் மில்க் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் போட்டு கரகரன்னு அடித்து மிக்சியில் அடிச்சு ஸோ மேலே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு உள்ளே மேலே கால்கான் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அந்த ரோஸ் மில்க் பார்த்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரோஸ் மில்க் மேலே பார்த்தீங்கன்னா அது அழகாக போட்டிருந்தாங்க கால்காந்து. உடனே ரோஸ் மில்க் எடுத்துகிட்டு போய் நான் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ உண்மையிலே சொல்லணும்னா டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சுங்க. வெறும் இந்த ஒரு ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ருபீஸ் தான். சாதா ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற ரோஸ் மில்க் 40 ருபீஸ். ஒரு நம்ம ஏதாச்சும் ஆட் எக்ஸ்ட்ரா வந்து மேலே சேர்க்கணும் அப்படின்னா கால்கந்து ஏதாச்சும் மேலே டாப்பிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சேர்த்தா கண்டிப்பாக அது 50 ருபீஸ் வந்துடும். ஸோ 50 ருபீஸ் தான். ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் சாப்பிட வேண்டிய ஒரு கடை இது. ஸோ ரோஸ் மில்க்குனே ஒரு தனி கடைங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை ரோஸ் மில்க்கு. இப்போ பார்க்குறதுக்கு நாக்கு ஊறிச்சு. ஸோ டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. எடுத்து வைக்கும்போது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னா நான் சொல்லணும். தில்லை நகருக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். அக்யூரேட்டான லொக்கேஷன் எங்கன்னா மெகா ஸ்டார் தேட்டர் இருக்குல்ல திருச்சியில், அதுக்கு பக்கத்தில் தாங்க அந்த கடை. கேட்டாவே சொல்லிடுவாங்க. ஸோ கடை பேர் மறந்துடாதீங்க. கடை நேம் போட்டிருக்கு. ஸோ பில்லு கொடுத்தாங்க. டோட்டலாகவே 50 ருபீஸ் தான் வந்துச்சு ஒருத்தில். ஸோ பில்லை வாங்கிட்டு நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு. உங்களுக்கு ரோஸ் மில்க் சாப்பிட்ணுன்னா இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு பிடிச்ச ரோஸ் மில்க் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுவாங்க. இப்படி எதுவும் உங்களுக்கு ரோஸ் மில்க் சாப்பிடணும்னு தோணுதுன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு வாங்க. மறக்காம ஃபுட் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டை சஜஷன் பண்ணுவோம். வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.